தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 19:7 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிற்கதுமாய் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது அன்பின் பிரமாணம். தேவனுடைய குணத்தை நாம் சரியாக முறையில் அறிந்து உணர வேண்டுமானால் மிகவும் நேர்த்தியாக அவருடைய கட்டளைகளை நம்மில் உறுதியாய் வைத்து கொள்ள முடியும். தேவனுடைய கட்டளை ஒரு கண்ணாடி போன்றது. தேவனுடைய குணங்களை அது அப்படியே பிரதிபலித்து காட்டுகிறது. தேவன் பரிபூர்ணவர், தேவனுடைய கட்டளையாகும். பரிபூர்ணவர்களை தேவன் நீதியானவர், அவரின் கட்டளைகளும் நீதியானவைகள். தேவன் நியாயமானவர், தேவனின் பிரமாணமும் நியாயமானது. தேவன் பரிசுத்தர், அவரின் கட்டளைகளையும் பரிசுத்தமானது. ஆம், கட்டளைகள் முகம் காணும் கண்ணாடியை போன்றது. அதன் வழியாக நம் குணங்கள் காணப்படும், நம்முடைய குறைகள் வெளிப்படுத்துகின்றன. கிறிஸ்து இயேசுவின் வாழ்க்கையோடு நமது வாழ்க்கையை ஒப்பிட்டு நோக்கும்போது நம்முடைய மாபெரும் குறைகளை இனம் கண்டு அவரின் அன்பினால் தேவனிடத்தில் சேர்ந்து நமது பாவங்களுக்குண்டான மன்னிப்பையும் நான் பெற முடியும். இதுதான் நமது ஆத்துமாவின் மாற்றம் பெறுவதற்கு கட்டளைகள் காண்பிக்கக்கூடிய ஒரு வழி. முதல் 4 பிரமாணங்கள் தேவனிடம் நமது கடமைகள் என்ன என்பதை விளக்கி காட்டுகிறது. தேவனிடம் அன்பு கூறுவதின் உண்மையை கற்பிக்கிறது. மற்ற 6 பிரமாணங்களும் நமது உடல் மனிதரிடம் ஆற்ற வேண்டிய கடமைகளை என்ன என்பதையும் பிறரிடத்தில் நாம் எவ்விதம் அன்பு கூற முடியும் என்னும் உண்மையையும் கற்பிக்கிறது. இப்படிப்பட்ட நற்குணங்களை கொண்ட இந்த 10 கட்டளைகளை பிரிக்கக்கூடாத அன்பின் ஏதிகள். முதல் 4 பிரமாணங்களை உண்மையாய் கைக்கொள்ளும் ஒரு நபர் மற்ற 6 பிரமாணங்களையும் கடைப்பிடித்த தங்களை அர்ப்பணிக்கும் அன்பானவர் ஆவார். எல்லா வகையான பரிசுத்த அன்பும் தேவனிடம் வருகிறது. அப்படியானால் பிறரிடத்தில் அன்பு கூறாமல் நாம் எப்படி அன்பு கூற முடியும்? தேவனிடத்தில் அன்பு கூறும் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லி யோவான் 4:20 வாசிக்கிறோம். பிறருக்காக நாம் உழைக்கும் போது நம் இதயத்தில் சந்தோஷமும் களிப்பும் வரும். அதிகமான பொன்வெளியை பார்க்கிறோம். தேவனிடமுள்ள வேதமே நமக்கு போதும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே தெய்வ வாஞ்சை. எனவே தேவன் தந்த கற்பனைகளை கடைபிடிக்கும் போது நமக்குள் எல்லையற்ற மகிழ்ச்சி உருவாகும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தருவாராக. ஆமேன்.